ஹாய், இப்போ நம்ம பார்க்கக்கூடியது elastic collision in one dimension. பாருங்க, consider two objects of mass m1 m2 moving with velocity u1 u2. They undergo elastic collision. Let their final velocities be v1 and v2. இங்க elastic collision அப்படின்னு சொல்லும்போது both momentum and kinetic energy remains conserved. That is, kinetic energy before collision equal to kinetic energy after collision. அதே மாதிரி momentum before collision equal to momentum after collision by law of conservation of momentum. By law of conservation of momentum, momentum before collision is equal to momentum after collision. Momentum before collision, momentum formula mass into velocity. So inga momentum m1 u1 plus m2 u2 is equal to momentum after m1 v1 plus m2 v2. rearrange பண்ணிக்கோ, m1 எல்லாம் ஒரு சைடு கொண்டு வாங்க. so m1 u1 இதை இங்க கொண்டு வரேன். m1 v1 is equal to m2 v2 இதை அங்க கொண்டு போறோம் minus m2 u2. இதுல இந்த m1 வெளியே எடுத்துறேன். u1 minus v1 is equal to m2 into v2 minus u2, equation 1. அதே மாதிரி by law of conservation of kinetic energy, by law of conservation of kinetic energy, அதேதான் kinetic energy before collision equal to kinetic energy after collision. Kinetic energy before collision is equal to kinetic energy after collision. So kinetic energy की formula half mv square. So half m1 u1 square plus half m2 u2 square is equal to kinetic energy after collision half m2 v2 square. இங்கே டோட்டலா ஒரு 2 ஆல மல்டிப்ளை பண்ணிடுறேன். 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது அல்லது 1/2 காமனா எடுத்து கன்சிடர் பண்றோம். எப்படி வேணுமோ நினைச்சுக்கோ. எய்தர் ஒரு 2 ஆல மல்டிப்ளை பண்ணு அல்லது 1/2 காமனா எடுத்து கன்சிடர் பண்றேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? m1 u1 square plus m2 u2 square equal to m1 v1 square plus m2 v2 square. இதுல இருந்து m1 எல்லாம் ஒரு சைடு கொண்டு வாங்க. so m1 into u1 square minus m1 v1 square equal to m2 v2 square minus m2 u2 square. m1 காமனா வெளிய எடுத்துறேன். m1 எடுத்துட்டேன்னா u1 square minus v1 square equal to m2 into v2 square minus u2 square. a square minus b square. அப்ப என்ன எழுதலாம்? a plus b into, so u1 plus v1 u1 minus v1 equal to m2 into, இங்கேயும் a square minus b square, a plus b into a minus b. அப்படியே equation 2 ரெண்டு equation டிவைட் பண்ணுங்க. equation 2 divided by 1, equation 2 divided by 1 கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? செகண்ட் equation ஃபர்ஸ்ட் equation ஆல டிவைட் பண்ணீங்கன்னா u1 plus v1 equal to v2 plus u2 கிடைக்கும். மீதி உள்ள டேர்ம் கேன்சல் ஆகி போயிடும். அதுல இருந்து v1 அல்லது v2 ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிங்க.
இப்போ இதுல இருந்து நான் v1 கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோ. v1 கண்டுபிடிக்கிறேன். v2 plus u2 minus u1 அல்லது v1 v2 கண்டுபிடிங்க. v2 கண்டுபிடிக்கிறதா இருந்தா இது வரும். ஞாபகம் வச்சுக்கோ. v1 கண்டுபிடிச்சு சப்ஸ் பண்றதா இருந்தா உனக்கு v2 கிடைக்கும். v2 கண்டுபிடிச்சு சப்ஸ் பண்றதா இருந்தா உனக்கு v1 உடைய வேல்யூ கிடைக்கும். அது ஞாபகம் வச்சு டெரைவ் பண்ணிட்டா போதும். இப்போ என்ன செய்ய போறோம்னா இந்த ஈக்குவேஷன் எடுத்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ் பண்ண போறோம். ஈக்குவேஷன் 3. இந்த ஈக்குவேஷன் 3 எடுத்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ் பண்ண போறேன். இப்போ இந்த வேல்யூ எடுத்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல m1 into u1 minus v1 u1 minus v2 plus u2 minus u1 is equal to m2 into v2 minus u2. இந்த மைனஸ் ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணிடுறேன். m1 u1 minus v1 v2 minus u2 plus u1 is equal to m2 into v2 minus u2. m1 ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணிடுவோம். m1 u1 u1 plus u1 ரெண்டு u1 இருக்கு. சோ ஒரே ஸ்டெப் எழுதிறேன். 2u1 சரி u1 plus u1 2u1 into m1 அதே மாதிரி minus m1 v2 minus m1 u2 equal to m2 v2 minus m2 u2. இப்போ இதனுடைய வேல்யூ சப்ஸ் பண்ணோம். v1 னுடைய வேல்யூ சப்ஸ் பண்ணோம். அப்ப நம்ம கண்டுபிடிக்க கூடியது v2 னுடைய வேல்யூ. சோ v2 அவ்வளவு ஒரே சைடுல ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. இந்த v2 அங்க கொண்டு போறேன். அப்ப m2 v2 இந்த டேர்ம் இங்க வருது plus m1 v2 equal to 2 into m1 u1 minus m1 u2 இந்த டேர்ம் இங்க வருது plus m2 u2. இப்போ இதுல இருந்து இத எப்படி எழுதலாம்? 2 into m1 u1 இந்த ரெண்டுல இருந்தும் மைனஸ் வெளியே எடுத்துட்டேன்னா m1 minus m2 into u2. சரி ரெண்டுல இருந்து காமனா மைனஸ் எடுத்திருக்கேன். மைனஸ் ஆர் உள்ள மல்டிப்ளை பண்ணினா மைனஸ் m1 plus m2 equal to இங்க இருந்து v2 வெளியே எடுக்கிறேன். m1 plus m2. இப்போ உனக்கு v2 கிடைச்சிரும். so v2 is equal to சர்ச் பண்ணீங்கன்னா என்ன வந்துரும்? v2 is equal to இந்த m1 plus m2 கீழ வந்துரும். so 2 into m1 by m1 plus m2 into u1 minus m1 minus m2 by m1 plus m2 into u2 equal to v2. அதே மாதிரி similarly v2 னுடைய வேல்யூ கண்டுபிடிச்சு சப்ஸ் பண்றதா இருந்தால் v2 னுடைய வேல்யூ கண்டுபிடிச்சு சப்ஸ் பண்றதாக இருந்தால் உனக்கு v1 கிடைக்கும். v1 என்ன வரும் பாரு, வேற ஒண்ணும் இல்ல, இதேதான் ஃபார்முலா. 2 into m1 இருக்கிற இடத்துல m2 போட்டுக்கோ, m2 இருக்கிற இடத்துல m1 போட்டுக்கோ. 1 இருக்கிறத 2 ஆ மாத்தி இருப்போம், அவ்வளவுதான். மைனஸ் m2 minus m1 by m2 plus m1 into u1. v1 க்கும் v2 க்கும் வேல்யூ கிடைச்சாச்சு. அடுத்தது கேஸ் 1. நமக்கு v1 ம் v2 உடைய வேல்யூ ஃபைனலா கிடைச்ச ஆன்சர்ஸ் தான் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் m1 equal to m2 ஆக இருந்தால், ரெண்டு ஆப்ஜெக்ட் உடைய மாஸும் ஈக்குவல் ஆக இருந்தால் v1 என்னாகும், v2 என்னாகும்? v1 என்னாகும் பாரு, m1 is equal to m2 ஆக இருந்தா, m1 ம் m2 ஈக்குவலா இருந்தா என்ன ஆயிரும்? m1 ம் m2 ஈக்குவலா இருந்தா இந்த டேர்ம் 0 ஆயிரும். அப்ப v1 is equal to 2 into m1 ம் m2 ஈக்குவல் தான், நான் m1 எடுக்கிறேன். அப்ப என்ன வந்துரும்? 2m by mm. அப்ப 2m 2m கேன்சல்,
உனக்கு u2 னு கிடைக்கும். அதே மாதிரி v2 equal to என்ன வரும் பாரு, v2 m1 equal to m2 equal to m தான், m1 ம் m2 equal, அப்ப இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும். இங்க 2m by m plus m கேன்சல் ஆயிரும், u1. case 2, இதே கண்டிஷன்ல m1 equal to m2 ஆகவும் and u2 equal to 0 ஆகவும் செகண்ட் ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்லயும் இருக்கிறதாக இருந்தால் என்ன வரும், m1 equal to m2 ஆகவும் u2 equal to 0 ஆகவும். இதுல எல்லாம் சர்ச் பண்ணி கஷ்டப்பட வேண்டாம், டைரக்டா எழுதுங்க. m1 equal to m2 தான் இந்த கண்டிஷன். இந்த கண்டிஷன்ல u2 equal to 0 போடுங்க. u2 0 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், v1 will be 0, v2 will be equal to u1. case 3, m1 very much less than m2 ஆக இருந்தால், அதே மாதிரி m2 very much less than m1 ஆக இருந்தால், ரெண்டு கேஸ். அப்ப என்ன பாரு, m1 very much smaller than m2, மனசுக்குள்ள நினைச்சுக்கோ, m1 nearly equal to 0 னே எடுத்துக்கோ. m1 இருக்க இடத்துல 0 போடுங்க. m1 இருக்க இடத்துல 0 போட்டீங்கன்னா என்ன வந்துரும், m1 இடத்துல 0 போட்டீங்கன்னா v1 is equal to என்ன வரும், அல்ல நமக்கு கண்டிஷன் u2 equal to 0 இந்த கண்டிஷன்ல தான் போறோம். u2 0ங்கற கண்டிஷன்ல சோர்ஸ் பண்ணி போறோம். அப்ப என்ன வரும் பாரு, u2 0, அப்ப இந்த டேர்ம் போயிடும். m1 nearly 0, அப்ப m1ங்கற டேர்மும் போயிடும். சரி, m1 போயிடும், m2 கேன்சல் ஆயிடும். அப்ப உனக்கு என்ன கிடைக்கும், v1 is equal to minus u1. அதே மாதிரி v2 கண்டுபிடிங்க. v2 கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன வரும், u2 ஆல்ரெடி 0, இந்த கேஸ்ல u2 0ங்கறனால இந்த டேர்ம் போயிடும். m1 nearly 0 னு வச்சிருக்கோம், m1 nearly 0, இது 0 னா 0 into மொத்த டேர்மும் 0. அதே மாதிரி கேஸ் 4 என்ன அஸ்யூம் பண்றோம், m2 very much less than m1 and also u2 0. என்ன வந்துரும், m2 very much smaller, அப்ப நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிரலாம், m2 is equal to 0 னு எடுக்க போறோம். m2 nearly 0 னு எடுக்க போறேன். m2 0 னு எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆயிரும், m2 0, u2 0 தான், u2 0ங்கறனால இந்த டேர்ம் 0, m2 0, அப்ப உனக்கு என்ன இருக்கு, m1 by m1 கேன்சல் ஆயிரும், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆகும், அப்ப u1 கிடைக்கும். so v1 is equal to u1. அதுல சப்ஸ் பண்ணீங்கன்னா v2 is equal to, உனக்கு u2 0 தான், இந்த டேர்ம் 0, m2 0, அப்போ m1 கேன்சல் ஆயிரும், 2u1 கிடைக்கும். கூடவே உனக்கு ஒரு சந்தேகம் வரலாம், m1 equal to m2 and u2 தான் 0 போட்டோம், ஏன் u1 0 போடல? u1 0 போடுறதா இருந்தால் உனக்கு அங்க கொலிஷனே நடக்காது. சரியா, u1 u2 அல்ல u1ங்கற ஆப்ஜெக்ட்னுடைய வெலாசிட்டி என்ன செய்யுது, கூடுதலா இருக்கிறதுனால தான் என்ன செய்யுது, ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து கொலைட் பண்ணுது. ஒருவேளை u1 0 ஆக இருந்தால் இது அங்க தான் இருக்கும், u2 பாட்டு மூவ் பண்ணிட்டே இருக்கும். so there will not be any collision. அதனால தான் உனக்கு u2 0ங்கற கண்டிஷன் செய்திருக்கோம், u1 0ங்கற கண்டிஷன் நம்ம செய்யல.